வீக் 44வது வரி. ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9443178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 44வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில் he. வார்த்தையில் எதிர்காலம் when will I come, ல தொடங்கி பே சுங்க. உதாரணங்கள் when will I come, நான் எப்ப வருவே. when will you come, நீங்கள் எப்ப வருவீர்கள். when will he come, அவன் எப்ப வருவான். when will Rani come, ராணி எப்ப வருவாள். விகளின் பதில் when will I come. வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். மாணவர்கள் எப்ப படிப்பார்கள். மாணவன் எப்படி படிப்பான். டாக்டர்கள் எங்கே பேசுவார்கள். டாக்டர் ஏன் பேசுவார். குழந்தை எங்கே விளையாடும். இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த வாய்ப்பாடில் இங்கிலீஷ்ல பேச முடியும். அதனால் மறுபடியும் படிங்க. வீக் 44வது வரி. ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9443178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 44வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில் he. வார்த்தையில் எதிர்காலம் when will I come, ல தொடங்கி பே சுங்க. உதாரணங்கள் when will I come, நான் எப்ப வருவே. when will you come, நீங்கள் எப்ப வருவீர்கள். when will he come, அவன் எப்ப வருவான். when will Rani come, ராணி எப்ப வருவாள். விகளின் பதில் when will I come. வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். மாணவர்கள் எப்ப படிப்பார்கள். மாணவன் எப்படி படிப்பான். டாக்டர்கள் எங்கே